ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஏபிசி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஏபிசி ஜூஸ் ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வச்சு செய்கிறது தான். நம்ம இன்றைக்கி வேறு சில பொருட்களும் சேர்த்து இந்த ஜூஸ் செய்ய போகிறோம். காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ட்ராபேக்ஸும் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஏபிசி ஜூஸில் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டாக சேர்க்க போகிறது ஆப்பிள். ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம்ல, அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவேன்னு. அந்தளவுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பீட்ரூட் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது பிளட் சர்க்குலேஷனுக்கு அப்புறம் பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஹை பிபி இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது அவங்களோட பிபி லெவல் குறையுன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இது பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் அண்ட் தென் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனிமியான்னு சொல்லுவோம்ல, ரத்த சோகை, அதை க்யூர் பண்ணுறதுக்கும் நமக்கு பீட்ரூட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேரட். கேரட்டில் நிறைய பீட்டா கரோட்டின் இருக்குது. அதே சமயத்தில் விட்டமின் ஏ, சி, விட்டமின் கே எல்லாமே இருக்குது. இது கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. கேரட் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது இது பிளட் ப்ரெஷரை குறைக்கும் அண்ட் தென் ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்து இந்த ஜூஸில் நம்ம சேர்க்க போகிறது கோகோனட், தேங்காய். இது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வெயிட் லாஸ்க்கு, பிபிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஞ்சி. இஞ்சி டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் தென் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கிறனால தாராளமாக யார் வேணாலும் எடுத்துக்கலாம். வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இஞ்சி சாறு குடித்தோன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அடுத்து நம்ம இந்த ஜூஸில் சேர்க்க போகிறது நெல்லிக்காய். நெல்லிக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது சுகர் லெவல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பொட்டாசியம், மக்னீசியம், காப்பர்னு நிறைய சத்துக்கள் இருக்கனால இது லங்ஸுக்குமே ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் கூட தடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை. இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஏபிசி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஆப்பிள், ஒரு சின்ன பீட்ரூட், அப்புறம் கேரட் எடுத்திருக்கேன். இதையெல்லாம் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும்னு இல்லை. காலையில் சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடையில நம்ம குடிக்கலாம். குடிக்கும்போது கொஞ்சம் வயிறு காலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு இதை வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் அப்போ தான் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். இதில் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் சேர்த்துருக்கிற ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக சர்க்கரை இருக்கும். அதனால் இது இனிப்பாகவே இருக்கும். குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், அதுக்கப்புறம் கேரட்டுக்கு பதிலாக நம்ம கோகனட் சேர்த்து செய்ய போகிறோம். இதுவும் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதையும் தோல் சீவி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வடிகட்டாமல் அப்படியே ஸ்மூத்தி மாதிரி தான் குடிக்க போகிறோம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு கேரட்டையும் தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஆப்பிளுக்கு பதிலாக நம்ம ஆம்லா சேர்க்க போகிறோம். நெல்லிக்காயில் இருக்கிற விதைகளை எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சேர்த்தா மட்டும் போதும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வடிகட்டாமல் கூட குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் நம்ம ஏபிசி ஜூஸ் குடிக்கும்போது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்கின் க்ளோயிங்க்கு, வெயிட் லாஸ்க்கு, முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஆனாலும் இந்த ஜூஸை நம்ம எல்லா நாளுமே குடிக்கக்கூடாது. வாரத்தில் 2 அல்லது 3 நாள் மட்டுமே குடித்தா போதும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற பீட்ரூட் அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ பிபி இருக்கிறவங்க இந்த ஜூஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக சேர்த்துருக்கனால சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த ஜூஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸ் சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும், தோலில் அரிப்புகள் ஏற்படலாம். அதனால் வாரத்தில் 2 அல்லது 3 நாள் மட்டுமே இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ஜூஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.